கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது. திருமிகு இந்திரா விஜயலட்சுமி, நம்ம முதல்ல அழகர்கிட்ட இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மதுரை சித்திரை திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியான இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ரொம்பவே பிரசித்தி பெற்றது. குறிப்பா அழகர் அப்படின்னு பெயர் வர என்ன காரணம் அப்படிங்கறதுல இருந்து நீங்க உங்களோட விளக்கத்தை தொடங்கலாம். வணக்கம். உலகெங்கிலும் உள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான அழகான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொண்டாட்டம் மதுரையில. பிரியா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி மொத்த மதுரையுமே அழகரை வரவேற்க தயாராகிக்கிட்டே இருக்குது. இந்த அழகர் கோயில் என்பது நம்ம மதுரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான மலை. இங்க இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அவருடைய அழகு வார்த்தைகளால சொல்லி மாளாது. வருடத்திற்கு ஒரு முறை மதுரை மக்களை பார்க்கறதுக்காக இந்த 20 கிலோமீட்டர் தாண்டி அவர் பயணம் செஞ்சு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுக்காக தான் மதுரையோட சேர்த்து மொத்த உலகமுமே தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ரொம்ப அதிகமாக பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமும் கூட. கிட்டத்தட்ட 129 பாடல்கள் இந்த திருத்தலத்துக்காக மட்டுமே பாடப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட சதுர் யுகங்கள் என்று சொல்லப்படுகின்ற 4 யுகங்களாகவே இந்த கோயில் விளங்கி வருகிறது. இந்த கோவில்ல வணங்காதவர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். யம தர்மராஜா இங்க வழிபட்டு இருக்கிறாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. பீஷ்மர் வந்திருக்கிறாரு, பலராமன் வணங்கி இருக்கிறாரு, பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்ற விதமா அங்க இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர் படுகை நமக்கு ஆதாரமாக புராணமாக நிற்கிறது. இப்படி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக மிகவும் அழகு பொருந்திய ஒரு பெருமாளாக நமக்கு அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த சுந்தரராஜ பெருமாள். இன்னும் சற்று நேரத்துல அவர் வைகையில இறங்கக்கூடிய வைபவம் நடைபெற இருக்குது. வாமன அவதாரத்துல திருமால் இருந்தபோது 14 லோகங்களையும் தன்னுடைய திருப்பாதங்களால அளந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு லோகத்திற்கும் அவருடைய பாதம் சென்ற போது அந்தந்த லோகத்திற்கு அதிபதியாக இருந்தவர்கள் அவருக்கு பாத பூஜை செய்தார்களாம். அப்படி பிரம்மலோகத்திற்கு அவருடைய பாதம் சென்ற போது பிரம்மன் அவருடைய பாதத்துல கங்கை நீரால அபிஷேகம் செய்து வணங்கிய போது அவருடைய பாதத்துல இருந்த சிலம்பில பட்ட அந்த ஒரு துளி நீர் தெரித்து விழுந்த இடம்தான் இந்த அழகர் மலை. அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய பிரவாகம் கங்கை போல பெருகி அன்றைக்கிருந்து ஆற்றாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதுதான் நூபுர கங்கை அப்படின்னு அழைக்கிறோம். நூபுரம் என்ற சொல்லுக்கு சிலம்பு அப்படிங்கிறது பொருள். அதற்கு சிலம்பு ஆறு அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. இது இந்த அழகர் மலையுடைய விசேஷம். அங்கிருந்துதான் அழகர் நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கிறாரு. அழகருடைய அழக பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 சுந்தரமான வதனம் உடையவர். அவருடைய அழகுல மயங்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். திருவனந்தபுரத்துல இருந்த ஒரு மன்னர் ஒரு முறை இந்த கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு இதை போன்ற அழகு நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 18 சித்தர்களை இங்க அனுப்பி இந்த சுவாமியினுடைய சக்தியை ஆகர்ஷணம் செய்வதற்காக அனுப்புறாரு. அங்க அந்த 18 பேரும் வந்த வேலையவே மறந்துட்டு அந்த பெருமாளோட அழகில மயங்கி இங்கேயே 18 படிகளாக உருமாறின கதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு அழகு மிகுந்தவர் இந்த சுந்தரர். அதனாலதான் இவர் மேல இத்தனை பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர் கொணனி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு ஆழ்வார்கள் பாடினது போல நம்ம சுந்தரராஜ பெருமாளுடைய அழகை தரிசித்த பிறகு அந்த கண்கள் வேறு எந்த அழகையும் பார்க்கவே முடியாதாம். அத்தனை தூரம் அழகு பொருந்தியவர். இவருடைய திருமேனியானது அபராஞ்சி அப்படிங்கக்கூடிய தேவலோக தங்கத்தால ஆனது. இந்த தங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா இதனுடைய காந்தியும் வசீகரமும் 1000 மடங்கு சூரிய பிரகாசத்தை ஒத்ததுன்னு சொல்றாங்க. அந்த அழக பாக்குறதுக்காகவும் அந்த அழகர் ஆற்றில இறங்குறத பாக்குறதுக்காகவும் தான் இந்த அதிகாலையில உலகமெங்கும் உள்ள மக்கள்
நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மதுரையிலிருந்து இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அழகர் கோயிலோட சிறப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு அழகரோட வதனம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பாடலோட மிக தெளிவாக சொன்னீங்க. குறிப்பா இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு குறித்து பலரும் அறியப்படாத ஏதேனும் சுவாரஸ்ய கதைகள் இருந்தா அதை பகிர்ந்துக்க முடியும்? நிச்சயமாக பிரியா. இப்ப பொதுவா நம்ம கள்ளழகர் ஆத்துல இறங்குறது நம்ம மண்டூக மகரிஷிக்கு விமோசனம் கொடுக்கறதுக்காக, சாப விமோசனம் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம். சுதபஸ் அப்படிங்கிற முனிவராக அவர் இருந்த போது நான் முன்னமே சொன்னது போல அந்த நூபுர கங்கையில அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அங்க வந்த ஒரு முனிவர், நமக்கெல்லாம் தெரியும், துர்வாச முனிவர் பரிவாரங்களோட அங்க வர்றாரு. அவர் வர்றதை இந்த முனிவர் கவனிக்கல. வழக்கம் போல முனிவர் அவருக்கு சாபம் கொடுத்துறாரு. நிலத்திலும் இருக்க முடியாம நீரிலும் இருக்க முடியாம தவளையாக போ அப்படிங்கிறாரு. மண்டூகம் என்பதற்கு தவளை என்று பொருள். அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக அழகர் வரார் அப்படிங்கிறது அறியப்பட்ட ஒரு கதை. இதுல பரவலா அறியப்படாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, மதுரை அன்னை மீனாட்சியுடைய தகப்பனாராகிய மலையத்துவஜ பாண்டியன் அழகரை வணங்கியிருக்கிறார். இப்படி அழகர் ஆற்றில இறங்க வரும்போது அவரும் அழகருடனே சென்று அவருக்கு கவரி வீசக்கூடிய ஒரு சேவையை செய்தாராம். இந்த கவரி வீசுறது அப்படிங்கிறது விசிறியால விசிறதுதான். இந்த மாதிரியான ஒரு சேவை உலகத்துல எங்கேயுமே ஒரு திருவிழால கிடையாது. இறைவன் நமக்கு அருள் பாலிக்க வரும்போது அவருடனே சென்று கவரி வீசக்கூடிய விஷயத்த நம்ம இங்கதான் பாக்குறோம். இந்த மலையத்துவஜ பாண்டியன் என்ன செய்தாராம், பெருமாளுக்கு முன்னாடி நிற்காம பின்னாடி திருமேனிக்கு பின்னாடி போய் நின்று கவரி வீசிக்கிட்டே போவாராம். அப்போ இத பார்த்த பெருமாள், மலையத்துவஜா நீ ஏன் பின்னாடி நிற்கிற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எல்லா பக்தர்களும் உங்களை பார்க்கணும் இல்லையா, நான் அவங்களுக்கு மறைச்சிட்டு நிக்க கூடாது, உங்களுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொன்னாராம். உடனே மகிழ்ந்த நம்ம அழகர் என்ன செய்தார் தெரியுமா, ரொம்ப அழகா தன்னுடைய ரூபம் அவருக்கு தெரிகிறது போல, இன்றைக்கு ஹோலோகிராம்லாம் சொல்றோம்ல, ரிஃப்ளெக்ஷன், அத போல அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பின்னாடி நின்று கொண்டிருந்தவருக்கு காட்சி கொடுத்தாராம், எதிர்க்கவே. இதுதான் எதிர் சேவை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் நடந்த ஒரு மதுரை இது. ஆனா இன்றைக்கு அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால அதற்கு பதிலாக நாம கண்ணாடி வைக்கிறோம். எப்பவுமே அழகர் எதிர் சேவையில வரும்போது அழகருடைய திருமேனிக்கு முன்னாடி கண்ணாடி வைக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இப்படிதான் இந்த வழக்கம் இத்தனை ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் அந்த விசிறி வீசுகிற வழக்கமும் இன்னமும் இருக்கு. இப்ப கூட நீங்க போய் பார்க்கலாம், அழகர் வரும்போது அவருக்கு கவரி வீசிக்கொண்டும் பக்தர்களுக்கு விசிறி கொண்டும் வரக்கூடிய பக்தர்களை நம்ம காணலாம். இது மலையத்துவஜனுக்காக நம்முடைய பெருமாள் அருளி செய்த ஒரு விஷயம் என்பது பரவலாக அறியப்படாத செய்தி. இது போன்ற நிறைய பெருமைகள் இந்த விழாவுக்காக இருக்கின்றன. பிரியா, நன்றி. கயல் செக்கு கடலை எண்ணெய் தமிழக குடும்பங்களின் நம்பிக்கை. பாரம்பரிய சுவை தூய்மையின் அடையாளம். ஒவ்வொரு சமையல் ஒரு அன்பின் பகிர்வு. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கயல் செக்கு கடலை எண்ணெய் ஆரோக்கியம் மற்றும் சுவை நிறைந்தது.